எப்படியெல்லாம் அடிமையாயிருக்கும் பாருங்கள். நம்ம கரெக்டாக 6 மணிக்கான திருப்பி அந்த அம்மா நைட்டி போட்டு வந்துடும். காலைல பட்டு புடவை கட்டுன்னு போயிடும். ரெஜிஸ்ட்ராரை வேலை செஞ்சது அந்த அம்மா. ரெவன்யூவில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரார் அந்த அம்மா. பட்டு புடவைலாம் கட்டிக்கின்னு போய் போர்ட்டிகோல அதே மாதிரி ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்து இண்டு பேப்பர் வச்சுன்னு இருக்கும். 6 மணிக்கு போனால் 6:30 மணிக்கு காப்பி போட்டுட்டு வந்து நைட்டி போட்டுன்னு அந்த மாதிரி எடுத்து வந்து கொடுக்கும். என்ன சிஸ்டர் இது பட்டு புடவை கட்டியிருந்தீங்கன்னா ஆஃபீஸ் போய் பழகிடுச்சா? பீரோ ஃபுல்லாக புடவை இருக்கா? எப்படி விட்டுட்டு அது மாதிரி இருக்க முடியும்? அதே மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போயிட்டு உட்காரும். அதே மாதிரி லஞ்சு சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு சாப்பிடும். ஒரு லெவல் ஆகிட்டு இருக்குது. ரிட்டையர் ஆன அப்புறம் இந்த ஆவி போல சாயங்காலம் அதே மாதிரி 6:30 மணிக்கு. இது புருஷன் தான், பொண்டாட்டி தான் இந்த மாதிரி பண்ணு பார்த்தா புருஷன் வேறு மாதிரி இருக்கிறார். பேக்கில் ஒரு போட்டிக்கு இருக்கும் அவங்க வீட்டில். பின்னாடி அவர் சார் அங்கே இருக்கிறார், அங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்கிறேன். சரி ஜபம் பண்ணல, நான் பிஸியாக இருக்கிறேன். என்ன பிஸியாக இருக்கிற? வேலையெல்லாம் விட்டுட்டு ரிட்டையர் ஆகி வந்து உட்காந்துக்கிறேன், இண்டு பேப்பர் படிக்கிறேன். அது மாதிரியே சொல்லி பழகிடுச்சு. என்ன ஆவியால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் இந்த பக்கம் என்ட்ரி கிடையாது, உள்ளே மீட்டிங் நடக்குது, சுற்றி போகணும். உள்ளே எவனுமே கிடையாது, லூஸு. அது பழைய ஸ்டைல் மாதிரியே இது. என்ட்ரி கிடையாது, இந்த சைடு உள்ளே மீட்டிங் நடக்குது. மினிஸ்டர் வந்துருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமாந்து எவ்வளோ ஊறி போயிருக்கு பாருங்க. சுற்றின்னு போனோம். அவங்க போய் என் பேர் சொல்லுங்கள் விடுவாங்கன்ட்டு. என்னடா இது நல்லா தானே இருந்தது. சபைக்கு வரப்போ தெரியாது இதெல்லாம். அல்லேலூயா சோத்திரம்னோம். ஓவராக உள்ளே போயிடுச்சு வாழ்க்கை. என்கிட்டே சொல்கிறேன் அம்மா, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் என்ன கொடுவா வந்திருக்கிறேன், அது காணி கொடுத்தா வாங்கின்னு வர பாஸ்டர். நான் சொல்கிறேன், நான் ஏன் கொடுக்க போகிறேன்? எனக்கு நேர்மையாக தான் பிடிக்கும். நான் ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு வந்தேன்னா இல்லை நிலம் பட்டா வாங்க வந்தேன்னா இன்னும் செய்கிறதுனே தெரில. எங்கள் மம்மி, நான் உங்கள் மம்மி மாதிரி இருந்துச்சு. இப்போ புரிஞ்சிடுச்சு எனக்கு. மம்மி மாதிரி இருந்தாலே இது மாதிரி தான் இருக்குதுங்க எல்லாம் நினச்சிட்டு. சரி அங்கிள் எங்கே இருக்கார்? அங்கிள் சுற்றின்னு போனோம். இவ்வளோ மீட்டிங் நடக்குதுன்னு அதான் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அந்த அம்மா. என்ன ஆவியெல்லாம் நடத்தப்படுகிறீர்கள்? வீட்டுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருக்கிறீங்களா, அம்மாவாக இருக்கிறீங்களா, உறவு முறைக்கு இருக்கிறீங்களா? இல்லை நான் இன்னும் டெப்டி தாசில்தார், நான் என்ன ரெஜிஸ்ட்ராரு, நான் ப்ரொஃபஸரு, நான் டீச்சரு, எதனா இருந்துன்னு போங்க, இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நிறுத்துறதுன்னு சொல்ல வரேன். நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்ல வரதா? அடையாளம் அழிக்கக்கூடாத அடையாளம் தேவ பிள்ளை. பாஸ்டர்ன்றதெல்லாம் கூட ஒழியும். ஒரு சாதாரண விசுவாசி, உமது அடியாள், இந்த அட்டவணை, இந்த அறிமுகம் போதும், இந்த அடையாளம் போதும், இதுக்கு மேலே இந்த அடையாளம் வேணாம். ரெவரண்ட் டாக்டர் கீட்டரெல்லாம் வந்து அரசாங்கத்துக்காக கொடுத்தது, அரசாங்கத்துக்காக போடுறது. மனம் திறந்து சொல்கிறேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க